பயணிகளின் அன்பான கவனத்திற்கு வண்டி எண் 1 காஷ்மீர் டு கன்னியாகுமரி செல்லும் சத்தமா பேசுகிற எக்ஸ்பிரஸ் இயந்திர கோளாறால் தாமதமாக புறப்படும் என அறிவிக்கப்படுகிறது. அதுவரை ஓட்டுநர் உங்களிடம் உரையாடுவார். இதோ உங்களுக்காக. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நான் உங்கள் ஏபிடி. நீங்கள் பயணித்து கொண்டிருப்பது சத்தமா பேசுகிற எக்ஸ்பிரஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது நம்மளோட செகண்ட் எபிசோட். நியூஸ் பார்த்தேன், கோவை, நீலகிரி உட்பட ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சேஃபாக இருங்க. இந்த மாதிரிலாம் நியூஸ் கேட்கும்போது தான் பழைய ஞாபகங்கள்லாம் வருது. நான் பள்ளிக்கூடத்தில் படித்த பழைய ஞாபகங்கள்லாம் ஏதோ ஒரு மூலையில் எட்டி பார்க்குது. அந்த மழை பெய்யும் போது வர அந்த மண் வாசனை கூட சேர்ந்து அந்த ஸ்லேட் பென்சில் சாப்பிட்ட ஞாபகம், அப்புறம் அந்த ஸ்கூலில் கொடுக்குற அந்த புது புக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வர ஸ்மெல்லு, இதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த மழை பெஞ்ச வாசத்தோடு சேர்ந்து அப்படியே அடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது நியூஸ் சேனலே பார்க்காத நாங்கள் அந்த மழை தோறல் விழுந்தவனே எப்படா ஸ்கூல் லீவ் விடுவாங்க அப்படின்னு சேனல் முன்னாடி உட்காந்துக்குவோம். நள்ளிரவு 3 மணிலேருந்து அதிகாலை 6 மணி வரையும் நல்லா மழை வரும். திடீர்னு 7 மணிக்கு அப்படியே மழை அப்படியே மெதுவாக குறைஞ்சி அப்படியே 8 மணிக்கு ஸ்டாப் ஆயிரும். அப்போன்னு பார்த்தா ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவான், மச்சான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் இருக்காடா? மும்மரமாக பார்த்துட்டு இருப்பேன் நம்ம ஊர் பேர் கீழே வருதா இல்லையா அப்படின்னு. கன்னியாகுமரி மாவட்டம், தேனி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் இப்படின்னு வந்துட்டே இருக்கும். நம்ம ஊர் மட்டும் கடைசி வரை வரவே வராது. தப்பித்தவறி போய் நம்ம பக்கத்து ஒரு திருப்பூர் அப்படின்னு லிஸ்ட்டில் வந்துருச்சுன்னா அடேங்கப்பா அடுத்த நமக்கு தான் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். ஆனால் இப்போல்லாம் திருப்பூருக்கு மழை வந்தால் கோயம்புத்தூருக்கு வரதில்லை, கோயம்புத்தூருக்கு மழை வந்தால் திருப்பூருக்கு வரதில்லை. நல்லா ஸ்கூலுக்கு போகலான்னு கரெக்டாக கிளம்பி உட்காந்துருப்போம். அப்பவும் விட மாட்டோம். கடைசி நேரம் வரையும் அந்த சேனல் பார்த்துட்டே இருப்போம். பஸ் டைம் வர வர கரெக்டாக கோயம்புத்தூர்னு வரும். ஒரே மகிழ்ச்சி, அடேங்கப்பா போடு லீவை அப்படின்னு போட்டு உட்காந்துக்குவோம். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருப்போம். இந்த மாதத்தில் 4 சனிக்கிழமை, 4 ஞாயிற்றுக்கிழமை, ஒரு காந்தி ஜெயந்தி, ஒரு ஆயுத பூஜை, ஒரு தீபாவளி, போடு இன்னைக்கு ஒரு நாள் சேர்த்து. உங்கள் தகவலுக்கு நன்றி வேல்ராஜ் அப்படின்னு நியூஸ் சேனல் ஆஃப் பண்ணிவிட்டு விளையாட போயிடுவோம். மழை வந்தா என்ன, புயல் வந்தா என்னன்னு கிரிக்கெட் விளையாட போயிடுவோம். ஆனால் கரெக்டாக நம்ம டைமுக்கு 8:30 மணிலேருந்து 10:30 மணி வரை நல்லா மழை வரும். 10:30 மணிக்கு மேலே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். போடு இன்னைக்கு இதுக்கு தாண்டா லீவ் விட்ருக்காங்கன்னு விளையாட ஆரம்பிச்சிருவோம். விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். கரெக்டாக ஒருத்தன் 4:15 ஃபோன் பண்ணுவான். யாருன்னு பார்த்தா நல்லா படிக்கிற பையன் ஒருத்தன் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருப்பான். ஃபோன் எடுத்ததும் திட்டுவான், ஏன்டா காலையிலே சொல்லிட்டு போயிருக்கலாமடா என்கிட்டையும், நானும் லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் உன் கூட ஜாலியாக விளையாட வந்திருப்பேன்லடா, என்னை மேக்ஸ் டீச்சர் பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்கடா, தெரியாமல் போயிட்டான்டா நேரமா அப்படிங்குவான். அவன் மட்டும் இல்லாமல் ஒரு கிளாஸில் ஒரு 60 பேர் இருக்கானோ அதில் ஒரு 15 பேர் மாட்டியிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் நீங்களும் இருந்திருப்பீங்க, இல்லைனா உங்களுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருப்பான். நானும் அந்த லிஸ்ட்டில் இருந்தேனே. இதுதான் என்னோட சுமால் ஏஜ் மெமரிஸ். மழை வந்தால் அந்த மழை வாசத்தோடு அடிக்கடி வந்து போகும். எல்லாருக்கும் சுமால் ஏஜில் இதை விட காமெடியாக ஏதாவது நடந்திருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது அனுபவம் இருக்கும், ரைட்? ஓகே, நான் இந்த எபிசோடில் நான் ஓனாக எழுதின ஒரு ஹாரர் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் சொல்கிறேன், நீங்கள் அது ஹாரராக இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அனைவரும் அவரவர் கண்களை மூடிக்கொள்ளவும், மனதில் சரகாப் சரகாப் என நினைக்கவும். இல்லை சும்மா சரி, ஓகே, கதைக்குள்ளே போகலாம். ஒரு 100 ஏக்கர் விவசாயம் செஞ்சுட்டு இருந்த நிலத்தை அபகரித்து விவசாயத்தை அழிச்சு கட்டப்பட்ட வீடுகள். ஒவ்வொரு வீட்டுக்கும் இடையில 50-50 மீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த வீட்டிலேருந்து 100 மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு தென்னை மரத்தில் ஒரு காக்கா கத்துனா கூட கேட்குற மாதிரி ஒரு சத்தம். அந்த மாதிரி அமைதியுள்ள ஏரியா. அதில் ஆடம்பரத்துக்காக கட்டப்பட்ட ஒரு பெரிய பங்களா. அந்த பங்களாவை சுற்றி 200 மீட்டருக்கு ஒரு எந்த வீடுமே இல்லை. அந்த வீட்டில் 40 வயசு பூர்த்தியான ஒரு இளம் வயது மரியாதைக்குரிய தந்தை, 33 வயசு பூர்த்தியான ஒரு இளம் வயது பந்தா காட்டும் தாய், 13 வயசே பூர்த்தியான ஒரு சுறுசுறுப்பே இல்லாத அவங்க பையன். இவங்க 3 பேரும் அந்த பங்களாவில் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வர 35 வயசு ஒரு சோகத்துக்குரிய ஒரு தாய், அவங்களுக்கு ஒரு அக்கறையான ஒரு பையன். இந்த வேலைக்கார அம்மாவோட பையனும் அந்த வீட்டு ஓனரோட பையனும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அந்த ஓனர் தான் படிக்க வைக்கிறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு அந்த விஷயம் பிடிக்காது. டேட்டஸ்ஸு பார்க்குறாங்களாம்மா, டேட்டஸ்ஸு. அதெல்லாம் அந்த 2 பசங்களும் பார்க்கவே மாட்டாங்க. அவனுக்கு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக இருப்பாங்க. டிவியில் வீடியோ கேம்ஸ் போட்டு ஆடுவாங்க, சாங்ஸ்லாம் பாடி விளையாடிட்டு இருப்பாங்க. வழக்கம் போல் நாட்கள் போகுது. ஒன் டே ஸ்கூல் முடிச்சுட்டு பையன் எப்பவும் போல் வீட்டுக்கு வரான். வேலை முடிஞ்சு வேலைக்கார அம்மாவும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு எக்ஸாம் இல்லை, பையன் படிச்சுட்டு இருக்கான்ல, டிவி வால்யூமாக கம்மி வைல அப்படின்னு அப்பா அம்மாவை பார்த்து சொல்ல, நான் பார்க்கும்போது ஏதாவது சொல்லிட்டு இருப்பீங்களா, நீங்கள் பார்க்கும்போது நல்லா இருக்குமா? இவங்க 2 பேருக்கும் கான்வர்சேஷன் போயிட்டுருக்க அம்மாவுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ, அந்த சைடு பியூட்டி பார்லர் ஃப்ரெண்டு, நாங்கள் நியூ ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம், நீங்கள் தான் எங்களோட கெஸ்ட்டு, வந்துடுங்க நாளைக்கு மறக்காமல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பகுமானத்துக்கு ஓகே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்படியே இந்த சைடு திரும்புகிறாங்க. இந்த சைடு ஹஸ்பண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ரைட்டு, வழக்கம் போல் ஏதோ பண்ண போகிறா.
ஏங்க நான் போகிற பியூட்டி பார்லரோட நியூ பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் அழகாக இருக்கேன்னு என்னை சீஃப் கெஸ்ட்டாக வேறு கூப்பிட்ருக்காங்க. வாங்க போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி உன்ட்ட தான் எல்லாமே இருக்குல்ல. பையன் வேறு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறான். நோ வே. இவங்களும் என்னென்னமோ பேசி சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசி ஷாப்பிங் போகிறக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. எப்படியோ ஓகே பையன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு பையனை கூப்பிட்றாங்க. பையனும் இறங்கி வரான். செம்பருத்தி சீரியல் படிக்கட்டு மாதிரி இருக்குது. அப்பாவும் அம்மாவும் பையன்கிட்ட சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஷாப்பிங் போகிறாங்க. ஷாப்பிங் இந்த பையனும் அடாடா வீட்டில் யாருமே இல்லையே, ஜாலியாக இருக்கலாம், கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு புக்கை தூக்கி வீசிட்டு அவன் வாங்கி வச்சிருந்த ஹாரர் கேமோட சிடி எடுத்துகிட்டு வந்து டிவியில் போட்டு உட்காந்து பார்க்குறான். சோபாவெல்லாம் நல்லா இழுத்து போட்டுட்டு டிவி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். ஜாய்ஸ்டிக்கெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு கேம் போட்டுட்டு உட்காந்துட்டான். அது ஒரு இருட்டு ரூமில் புதையில கண்டுபிடிக்கிற கேம். சட்டுன்னு பேய் வந்து அடிச்சுடும். கேமுக்குள்ளே மூழ்கி போன சிறுவன் மழை வரது கூட தெரியாமல் உட்காந்து கேம் ஆடிட்டு உட்காந்துருக்கான். மாடியில் லேண்ட்லைன் அடிக்குது. அப்பா தான் கால் பண்ணுறாருன்னு இவன் எந்திரிச்சு அப்படியே படிக்கட்டில் நடந்து போகிறான். ஃபோன் எடுத்தால் அவங்க வீட்டு வேலைக்கு வர அம்மா, என் பையன் அங்கே வந்தானாப்பா, இன்னும் எங்கள் வீட்டுக்கு வரலப்பா, நீ வந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாங்க. திடீர்னு ஒரு பயங்கரமான சவுண்டு டிவியில். டக்குன்னு கதவு தட்டுற சவுண்டு. யாருன்னு பார்த்தா இவங்க வீட்டில் கதவு தட்டுறாங்க. இவனும் டிவியில் தான் சவுண்டுன்னு சொல்லிட்டு நல்லா கேம் ஆடிட்டு இருக்கிறான். டக்குன்னு கரண்ட் போயிடுது. டக்குன்னு ஒரு கதவு ஓப்பன் ஆகிற சவுண்டு. லெஃப்டில் திரும்பி பார்த்தா மலையில் நனைஞ்சிட்டு வந்து அவன் ஃப்ரெண்டு உடம்பெல்லாம் ரத்த காயத்தோட வந்து நிற்கிறான். என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி வந்திருக்க, உடம்பெல்லாம் என்னடா ரத்தமாக இருக்குது, என்னடா மலையில் நனைஞ்சிட்டு வந்திருக்க, என்னாச்சு? இல்லைடா வரும்போது சின்ன அடிபட்டுருச்சு, அதுதான். எனக்கு கொஞ்சம் தண்ணி தருவியாடா? சரிடா நீ இந்த சோபாவில் உட்காரு, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு இருட்டுக்குள்ளே போகிறான். ஒரு மெழுகுபத்தியும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறான். சடனாக மேலே லேண்ட்லைனில் ஃபோன் அடிக்குது. நீ இருடா நான் அப்பா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், அப்பா தான் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறான். இந்த சைடு அந்த அம்மா அப்பா ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. முழங்கால் வர தண்ணி. கார் அப்படியே வண்டி நகராமல் நிற்கிது. கார் இன்ஜின்குள்ளெல்லாம் தண்ணி போய் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்படியே நிற்கிது வண்டி. அந்த அம்மாவும் வீட்டு லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் போகவும் மாட்டேங்குது. அவங்க அப்பா, இந்த மலையில் நீ யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு இன்னும் ஃபோன் தான் முக்கியமா? இல்லைங்க வீட்டில் பையன் தனியாக இருக்கான்ல, அவனுக்கு தான் ஃபோன் பண்ணுறேன், லேண்ட்லைனில் அடித்தா போகவே மாட்டேங்குது லேண்ட்லைனுக்கு. ஹேய் லேண்ட்லைன் கட்டாயே 2 வாரம் ஆச்சு. லேண்ட்லைன் காரனை வந்து சரி பண்ண சொன்னேன், அவன் இன்னும் சரி பண்ணவே இல்லை. அவனை தான் ஃபஸ்ட்டு போய் பேசணும். வீட்டில் டக்குன்னு டெலிஃபோன் அடிக்கிறது எடுக்கிறான். அவங்க வீட்டில் வேலை செய்கிற அம்மா பேசுகிறாங்க. என் பையன் வீட்டுக்கு வந்துட்டான்ப்பா, அவனை ஆம்புலன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அழுதுகிட்டே பேசுகிறாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணேன், போகவே மாட்டேங்குது, பிஸின்னு வருது, அதான் உனக்கு கூப்பிட்டேன், நீ வந்தவனே சொல்லிடு. டக்குன்னு ஃபோனை கீழே போட்டுட்டு திட்டுன்னு ஓடி வரான். படிக்கட்டில் உருண்டு எந்திரிச்சு ஓடி வரான். பார்த்தா அவன் ஃப்ரெண்டு அந்த வாசல்கிட்ட அந்த கதவு கிட்ட நிற்கிறான். இடி இடிக்குது, வெளிச்சு அடிக்குது, ஆனால் அவன் நிழல் மட்டும் கீழே விழுகல. டக்குன்னு கதவு க்ளோஸ் ஆகுது. இவன் அந்த தண்ணியில் கால் வலிக்கி விட்டு பின்னாடி உழுகுறான். பின்னாடி இருந்த அந்த குத்து விளக்குலயே கழுத்தில் குத்தி அப்படியே அந்த பையன் இறந்துடுறான். டக்குன்னு ஒருத்தன் முழிக்கிறான். இந்த கதை கேட்டு டக்குன்னு எந்திரிக்கிறான். மேலே இருக்கிற ஆரஞ்சு பல்புலயே மண்டை அடிச்சு பல்பு வெடிக்குது. அந்த பல்பு வெடிக்கிற சத்தத்தை கேட்டு அப்படியே அங்கே இருந்த டாக்டர் அப்படியே ஹார்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே விழுந்துடுறாரு. அவன் எந்திரிச்சு திடுன்னு ஓடுறான். வீட்டுக்கு போகிறான். அவனால் நைட்லாம் தூக்கவே வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. நைட் அப்படியே தூக்கில் தொங்கிடுறான் பயத்திலேயே. அவன் யாருன்னு பார்த்தா, எனக்கு அடிக்கடி பயம் வந்துகிட்டே இருக்குது, சின்ன விஷயத்துக்கு கூட நான் அதிகமாக பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்க்க போனான். கதை சொன்னவனும் உயிரோட இல்லை, கதை கேட்டவனும் உயிரோட இல்லை, அந்த கதையில் நடித்த கதாபாத்திரங்களும் உயிரோட இல்லை. அந்த சைக்காட்டிஸ்ட் சொன்ன கதையில் உயிர் இழந்தவனும் அவனே. அவன் நாக்கிலிருந்து அப்படியே கீழே சொட்டு ஒழுகிறத ரத்தத்திலிருந்து அப்படியே படத்தோட டைட்டில் வருது, ஜர்க். மன வலிமையற்றோர் மன வலிமையை பற்றி பேசினால் மன வலிமையை கொன்றுவிடும். லைட்ஸ் ஆன். எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. இந்த கதையை ஆடிஷனில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்காக ஒரு பெரிய டைரக்டர் முன்னாடி வச்சு சொன்ன கதை எப்படி இருக்குது? சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்ச மாடான்னு நினைக்கும் போதே ஐயோ அப்படி இருக்கும். ஒரு காலத்தில் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறோன்னு ட்ரைபேட்லாம் தூக்கிட்டு கேமராலாம் தூக்கிட்டு போவோம் லொக்கேஷன் பார்க்குறக்கு. நானும் என் ஃப்ரெண்டும் கேமரா பேக்குள்ளே கேமரா இருக்கோ இல்லையோ லொக்கேஷன் பார்க்க போயிடுவோம். ஃபில்ம் பை. அப்போ தான் புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் நான். எனக்கு அந்த ஸ்டார்டிங்கில் புக் படிக்கவே எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. 2 பேஜ் படிக்கிறக்குள்ளே ஐயோ தலைவலி வந்துடும், என்னடா இது அப்படின்னு இருக்கும். எனக்கு அந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு அந்த புக்கு படிக்கவே கற்றுக் கொடுத்தது. இன்ட்ரெஸ்டாக இருக்கிற டாபிக் மட்டும் படி, உனக்கு எந்த டாபிக் படிக்குமோ அதை மட்டும் படி. ஸ்டார்டிங்கில் சின்னதாக இருக்கிற பார்ட்ஸ் மட்டும் படிப்பேன். அப்புறம் அப்படியே போக இப்போ ஒரு புக்கு ஒரு நாளில் முடிப்பேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். நீங்களும் சும்மா புக் படிக்க ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அது ஒரு ஃபீலிங். ஓகே மக்களே, ட்ரெயின் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் எனக்கு நடந்த ஒரு நிகழ்வை ஒன்று சொல்கிறேன். See you later. Bye.